இந்த விதிங்கிறது என்ன? இந்த விதி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா எனக்கு அறிவு புத்தி இதன் மூலமாக என் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கை பாதையை விதி தான் நிர்ணயிக்கிறதுன்ற எண்ணத்திலிருந்து எப்படி ஒரு புரிதலை கொண்டு வர்றது? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்கிறது. ஏன்னா மதின்றது அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலேருந்து உருவானது தான். ஒரு தாய் தான் விதி, குழந்தை தான் மதி. அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட விடுவான். குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் பிடிச்சி மடியில் உட்காந்து. விதியினுடைய நிலையை தான். விதியை உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் ஜெயிச்சுவோம் ஒருத்தன் கூட இன்னும் வரல. அது அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாருமே விதியை ஜெயிச்சுக்கினே கிடையாது. விதின்னா என்ன? வீணா காற்று, தீனா நெருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது. இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும். இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா, உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்லை உன்னுடைய செயல் பாவ செயலா, இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்து. இதில் நீ எதை நிறைய செய்த, புண்ணியத்தை நிறைய செய்த, இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ நன்மையே செய்யணும். இந்த நன்மையை என்ன பண்ணுது? இந்த மதி செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து பிறக்க வைக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற, நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற, பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற, இது எல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது. ஏன்னா மதின்றது பிறந்த பிறகு தான், விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னேறியே இருக்குது இல்லையா? நீ பிறந்த பிறகு தானே உன் மதியை வேலை செய்ய விட முடியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் மதியை வேலை செய்யாது, அங்கே விதி தான் வேலை செய்யும். அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுடும் குழந்தைய. அந்த விதியாகப்பட்டது பிறந்து அப்போ ஒரு 5 வருஷத்தை வச்சிருக்கோம், அப்புறம் கொண்டுடும். அந்த விதியாகப்பட்டது 100 வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் விளையாடுறது தான் மதி. வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா? இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, பெரிய அறிவாளி நீங்கள், எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு. ஆனால் உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்கே போச்சு? உங்களுக்கு செய்ய முடியுமா? அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு? உங்களை மூலையில் உட்கார வச்சிருச்சு, மதி அங்கே ஒடுங்கி போச்சு. அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான். இது விதி எப்படி முடிவு பண்ணுது? நீ செய்கிற நன்மை, நீ செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கின் போது. இதுதான் உலக சுழற்சி. ஒரு புளிய கோட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் திருப்பி வரவே வராது உலகத்தில். வருமா? வராது. அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போறதில்லை, நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போறதில்லை. எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான், மனிதன் செத்துக்கினே இருக்கிறான். மனிதன் எது சாகுறான்னா மனம் சாகுது, ஆன்மா சாகல. அப்ப ஆன்மா பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, மனிதன் மனமும் உடலும் சாகுது. திரும்பி திரும்பி எடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் உருவாகுது. தாய் தகப்பனுடைய கருவுல இருந்து மனம் உருவாகுது. ஏதோ நீ பிறந்து வளர்ந்த பிறகு மனம் உருவாகல இல்லையா? 5 விதமான கோபங்கள் இருக்குது, தீ இருக்குது உடல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதுன்னு வாய்த்தவன் சொல்லுமா? எம்மா எனக்கு பசி எடுக்குது, எப்பா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா? என்ன பண்ணுது? அழுவுது. அப்ப அழுவும் போது கோபத்தீ உண்டாகுது. அந்த கோபத்தீயில அது அழுவும் போது தாயும் தகப்பனும் கவனிக்கிறான், ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு எடுத்து வந்து ஊட்டுறான் இல்ல? அதுக்கப்புறம் காமத்தீ உண்டாகுது, அதுக்கப்புறம் யோகத்தீ உண்டாகுது, அப்புறம் ஞானத்தீ உண்டு. இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது. அந்த தீக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய இயக்கம் உண்டாகும். இதையெல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதிலையும் செயல்படாத அமைதியை உட்கார்ந்துருவோம்.
இது எதுலையும் அறியாத போது எல்லாத்துலயும் நம்ம இருப்போம். இதான் ஆரவாரம் அமைதின்றதுக்கு அர்த்தமா சொல்லு. இந்த எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதுல பதிவுகளா உருவாகுது. அந்த பதிவுகள் தான் செயல்கள் ஆகுது. செயல்கள் தான் நம்மளுடைய வினைகள் ஆகுது. புலன்களால எண்ணங்கள் உதயமாகுது. காது ஒரு விஷயத்த சொல்லுது, கண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது, மூக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, வாய் ஒரு விஷயத்த, உடல் ஒரு விஷயத்த. இந்த 5 எண்ணங்களை ஏத்துதான் மனம் ஒரு செயலுக்கு வருது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. அப்போ மனம்ன்றது குரு, இந்த 5 சீடர்கள் இல்லையா? இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், குஞ்சிகள் 5 சேவல் 4. குஞ்சிகள் 5 சேவல் 4. இது ரெண்டும் சேர்ந்து என்னாலதான் நீ வாழற, உன்னால தான் நான் வாழணும் ஒரே ஆதிக்கம் பண்ணான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநரி பூந்துச்சான். 5 குஞ்சும் செத்து போச்சான், 4 சேவலும் செத்து போச்சான். 5 குஞ்சுன்னா 5 புலன்கள், 4 சேவல்னா மனம், கிழநெறினா நாதம். இந்த நாதம் பூந்த உடனே, இந்த 5 இழந்த உடனே மனுஷனுடைய உலக செயல் இழந்துடுறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஞான வாழ்க்கை. சொல்லுங்க. செயல்களா மாறும்போது தான் நமக்கு வந்து அது வினையா மாறுது இல்லையா? அந்த செயல்களா மாறும்போது வினையா மாறாது. செயல்கள் எந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினையும் நல்வினையும் சேரும். இப்போ எந்த ஆசிரமத்திலேயாவது ஆசிரமத்தில் வந்தா டீ காப்பி கொடுக்குறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? இந்த அம்மைசக்கார கேட்ட கூட சொல்லுவாரு, எந்த ஆசிரமத்திலேயாவது வந்து ஜனங்க உட்கார்ந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா? சரி, டீ காப்பி கூட கொடுக்கணும், சோறு எங்கன்னா போட்டது உண்டா? பெரிய பெரிய ஆசிரமத்துல எல்லாம் ஒரு கேண்டீன் வச்சுக்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா அங்க போய் சாப்பிட்டு வரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க போட்டுன்னுக்குறோம். ஏன் போடுறோம்? நினைவு தான் இதுவும், அவன் செய்யறதும் நினைவு தான். ஆனா இந்த நினைவுகள்ல வேறுபட்ட செயல் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனித உடலையும் கடவுளுக்குறான் இல்லையா? அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல செயல். இவங்கிட்ட காசை வாங்கணும், இவள்கிட்ட கொடுத்துக்கிறான், இதுக்கேற்ற டோக்கனை கொடுக்கணும், எங்கன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல்? பிசினஸ், வியாபாரம். அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல், செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் சேரும். சொல்லுங்க. இந்த எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தினா ஒரு நல்ல வழி இறைவனுடைய வழியில போகணும். இறைவனுடைய வழின்றது எது அப்படின்னு தெரிஞ்ச எல்லா உலகத்துல செய்யறதெல்லாம் இறை வழி தான். இறை வழிபாடுன்னு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அது ஸ்கூல் மாதிரி. இறை வழிபாடு இல்ல, இறைவனை பத்தி படிக்கிற வழிபாடு. குருவினோட சத்சங்கம் சொல்லலாம். இறைவனுடைய வழிபாடு நடத்த முடியாதுமா வெளிய. ஒரு சர்ச்சுக்கு போற, நீ கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ, கடவுளை பத்தி வழிபாட தெரியாது. ஒரு மசூதிக்கு போற, கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ. ஒரு கோவிலுக்கு போற, இந்து கோயில், கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ. கடவுளை பத்தி உணர வருவ. கடவுளை பத்தி உணரணும்னா நீ உனக்குள்ளதையே உணரணும். அதனால்தான் சொல்லலாம், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி போன்றோம். உடல் என்றதே உன்னை மறந்துடா நீன்றான். அப்பதான்டா நீ கடவுளை பார்க்க முடியும்ன்றான். நீ அங்க போய் கோயில்ல போய் மினுக்கின்னு போன எங்க கடவுளை பார்ப்ப சொல்லு? உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுத்தணும்டான்றான். அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான், யாக குண்டோன்ட்டு. அது எதுக்கு கொளுத்துறான்? எல்லா பாவமும் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும். தங்கத்தை போடு, பணத்தை போடு, கொடையை போடு, ஜாக்கெட்டை போடு, சொக்கா போடு, பேண்ட் போடுன்றான். இது அடையாளம். ஏன்னா தண்ணியில போட்டினா வேற இடத்துல போய் விடும், காத்துல போட்டினா வேற இடத்துல போய் விடும், நெருப்புல போட்டினா இல்லாம போயிடும். அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும்னா நெருப்பால் அழிக்கப்படும். அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே யாக குண்டம் கொளுத்துறான் பாரு, அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொளுத்துறான்றான். அதனால தானே உன் பாவ புண்ணியம் அழியும், மாறுபடும் வாழ்க்கை. வேற எதாலையும் மாறுபடாது. எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை இது போய் படிச்சாலும் சரி, ஒரு பயனும் தராது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது.
அது பக்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. 63 நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. 27 ஆழ்வார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான், மனம் எப்போ இல்லையோ அவன் கடவுளா மாறுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லு. நம்ம உடம்பால செய்யற கர்ம வினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசுல பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே, அப்போ அதான தூக்கி சுமந்துங்குது. உங்க பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படிதான் அது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை பயன அடிப்படையில் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றது கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்றாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான், வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அது அனுபவிச்சு தான் இப்போ சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்கள்ல, ஒரு விதத்துல இல்லை, பல விதங்கள்ல. இப்போ ஆண்களால பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமா போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றான், 3 மாசம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தெத்தி விட்டுறான். 10 வருஷம் தான் அது. அதே மாதிரி சில பெண்களால ஆண்கள் பல விதமா பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும், அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்க போனாலுமே சரியா இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுகிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சட்டு கட்டுற மாதிரி மாத்தி போட்டுக்குன்னு போறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமா தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் போன் பண்ணி கேட்கிறாரு, கரூர்ல இருந்து. அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான். இட்டுன்னு போய் 3 வருஷமாச்சான். நான் போய் இட்டுன்னு வந்தான்னு என்ன கேட்கிறேன், நான் புரோக்கறேன். எவ்வளவு புத்தி இருக்குது பாரு, யாரு பேசுறா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களால நம்ம என்ன விஷயத்த கேட்கிறோன்னு கூட தெரியாத மடமண்டுங்களா இருக்கிறானுங்க சில பேர். அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே. அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கட்டு இங்கேயும் கட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்யறாங்க, சில ஆண்களால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாத்திக்கணும், வாழணும். நமக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணும்ன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையா வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுன்னா எப்படிங்க ஐயா, வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம், எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்கார்ந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமா போனோம்னா நடுநிலையா போறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தில் தெளிய வச்சுட்டீங்க ஐயா. ஐயா இதை எடுங்க ஐயா. வாங்கிறது முன்னாடியே எங்கெங்கேயோ கோயில் வெள்ளம் நான் அலைஞ்சி கும்பிட்ட சாமி. முதல்ல போய் சண்டாபேசம் பண்ணும்போது நான் இது வரையும் போய் சாமி இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டதில்லை சாமி. என்னை நானே கும்பிட்டுக்கிறேன். போய் எனக்கு மனம் வந்து போக மாட்டேங்குது. நான் உட்காந்து ஒரு மணி நேரம் பாடம் பண்ணேன். எங்கள் அப்பா நன்றாடே இதெல்லாம் உனக்கு சரிவிட்டு வராதரா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு போய் விட வாசு ஒரு டைம் இதே மாதிரி பண்ணக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் கேட்கல சாமி. நான் வந்து ரெகுலராக பாடம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். இதனுடைய நிலை என்னன்னா, சிவபாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து அறியாமையில் இருக்கிறார் பாவம். அவர் வயசானவர். அவர் என்ன பண்ணுவார், அவர் நாளைக்கு அவர் சொல்கிறாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பண்ணுவாங்க.
அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயே நின்றுன்னு பாரு. அடுத்தது என்னன்னு அவர் தேடினது கிடையாது. அதனால் அவருக்கு தெரியல, பாவம் ஓஞ்சி போட்டோம். ஆனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு, இளமையில் நானே சொல்லிக்கிறேன். இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம். ஊர் ஜனங்கள்லாம் வந்து வழிபடுது, இந்த ஆடிக்கிறதுக்கு வருது, மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்கலமாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்லை. இது எதுக்காக அப்படி கட்டி வச்சுக்கிறேன்? அப்போ நான் சாமி கும்பிடாது நான் ஏன் கட்டணும்னா, நான் வாழறது இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமே இல்லை, உலகத்துக்காக வாழணும். நான் அவன் தான் மனுஷன். தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன் இல்லை, அது ஒரு மிருகம். மனுஷன் மாதிரி வேஷம் போட்ட ஒரு மிருகம் அது. ஆனால் ஒரு மனுஷன்றது உலகத்துக்காக வாழறவன் தான் மனுஷன். தனக்காக வாழற மிருகம் அது. அது அடிக்கும், அது சாப்பிடும், அது தூங்கிடும், அது செத்து போய்டும். ஆனால் மனிதன் வந்து போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும், வச்சுட்டு போகணும். இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும். அது வர ஜென்ரேஷனை கும்பிடணும். திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பா போன்றதை கட்டினார் அவரு. யாரோ கட்டி வச்சதை தானே போய் கும்பிட்டுங்கிறாரு. அவரு ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிட்டுனா பரவாயில்ல, அது செய்ய முடியல. அது மாதிரி கட்டி வச்சதால் தானே போய் கும்பிடுறோம். அது மாதிரி நம்ம வாழும் போது என்ன செய்து வச்சுட்டு போனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாகும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மற்ற எந்த ஜீவராசியாலும் அது செய்ய முடியாது. ஆனா அந்த இளமையில கோவில்ல அவசியம் கட்டாயம் போகணும். அது எந்த மதமா ஒன்னாலும் இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், முஸ்லிம் மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும். ஆனா இளமையில தேவை. ஆனா முதுமையில இருந்தா அவன் அறியாமையில இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அவன் இன்னும் உண்மையே தெரிஞ்சுக்கல, புக்கையே படிச்சுங்கிறான், செய்ததையே செய்துங்கிறான்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்றாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றார். என்ன பொருள் இது? அது கடவுள் இல்லடா, கல்லுடாது. அந்த கல்லுன்றத கடவுள்னு நினைக்கிற ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுல அதுக்கு போனோம். நீ சாகிற வயசுல போய் அதையே கும்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான், அதை தேடுன்றது. அந்த தேட சொன்னதான் இப்ப உனக்கு இந்த 3 உபதேசம் கொடுத்துருக்குது. இப்ப என்ன ஆயிப்போச்சு உனக்கு? இல்ல இல்ல, அது அறியாமையில கும்பிட்டுக்கணும் தான், கடவுள் நமக்குள்ளவே இருக்குது. இப்ப நம்மளே தான் கடவுள், நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படின்றது இப்ப நீ தெரிஞ்சுக்கின. அதனால கோவிலுக்கு போல. அப்போ உன்னை தேடணும். நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவில் 1000 கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்ப உனக்குள்ள இருக்கிற கடவுளை யார்? அது எதுக்கு நான் பிறந்து செத்து போறதுக்கா பிறந்தேன்? என்ன அறியாத நான் செத்து என்ன பிரயோஜனம்? நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆராயறது தான் ராஜயோக பாடசாலையில சொல்லி கொடுத்துன்னு. இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அது பாடத்துல முழுமையா போறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது. ஆனா தனக்குள்ளவே இறைவனை தேடணும். அதனால்தான் சொல்றான், ஊனுடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. தனக்குள்ளவே தேடும் போது தான் கடவுள் தோன்றுவான். கோயில்ல போய் கும்பிட்டேன்னா கடவுள் தோன்ற மாட்டான், கடவுள் அடையாள பொருளாத்தான் இருப்பான்றான். அதனால எல்லா மதத்துல இருக்கிறவனும் குறிப்பிட்ட காலம் இளமையில சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, கோவிலுக்கு போ. ஆனா முதுமையில உன்னையே தேடுங்கோ. உங்களை தேடினாதான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கிட்டு படிக்கிறதால மோட்சமும் கிடைக்காது, புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது. அதனால இப்ப உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற, அது நல்ல வழி. அதிலேயே பின்பற்றி மனசை அதிலேயே செலுத்து. உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும், உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும். உடலை மறங்கோ, உயிரை நினைங்கோ. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. இன்னொரு விஷயம் ஐயா, நான் இது கடை வச்சுக்கிறேன், மருந்து கடை, உரக்கடை. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போது தான் ஒரு டைம் காலைல கடையை திறந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தண்ணி போகிறதுக்காக கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி திறந்து பார்த்தா அதில் கிணறு பிடிச்சிங்க என்ன கிணறு பிடிச்சிட்டு நானும் ஐயோ அப்பான்னு கத்துறேன். யாருமே வரல. மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அப்போ ஐயோ என்னடா அம்மா சம்பாரிச்சும் போனவொன்னு கடையில் சாப்பிட போகிற முடியாதா, என்னடா நம்மளை யாரும் காப்பாற்ற ஆள் இல்லைன்னு ஒரே நேரம் ஐயோ ராமான்னு ஒரு சத்தம் போட்டோங்க ஐயா. அப்படியே ஒரு செகண்ட் கீழே விட்டுச்சு எனக்கு, இறந்து தோப்புன்னு கீழே வந்துட்டேன் சாமி. ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல, எதுவுமே இல்லை சாமி. எனக்கு அப்படியே இதாகிட்டேன் சாமி. அதுதான் சொல்றது. இதில் கூட நான் பல சின்ன ஒரு காயம் ஆகல சாமி. பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும், உனக்கு வரணும்னு அது விதி. ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனு அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து சின்ன அடிப்படுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது. ஆனால் இந்த பாடத்தில் இல்லாத பக்தியில் இருக்கிறவன் ஏடாகுடமாக போய் மாட்டிக்கின்னு செத்து போயிடுவான். அதனால் மரணத்தில் கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால இந்த பாடத்தை பின்பற்றி போங்க. இது என்கிட்ட வந்து கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கற்றுக்குங்க. ஆனால் போலி குரு கிட்ட போய் மாட்டிக்கி நீங்களும் கெட்டு அவனும் கெட்டுன்னு இருக்காதீங்க.
அதனால எங்க இருந்தாலும் நல்ல குரு கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்றது தவறு கிடையாது. ஆனா போலிங்க கிட்ட போய் மாட்டிக்கின்னு அவதிப்படாதீங்க, கெட்டு போவாதீங்க. நல்ல குரு கிட்ட என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. நானே இப்போ எல்லாரையும் வராதிங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இங்கே கூட்டம் கூட்ட முடியாது, அளவு மாரி கூட்டமாகி போச்சு. அதனால தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். அதனால அந்த நல்ல குரு கிட்ட போய் யார் ஒன்றாலும் நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களாட்ட கற்றுக்கணும், முறையோடு தெரிஞ்சுக்கின்னு போங்க. முறை தெரியாமல் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பயனே இருக்காது, உங்களுக்கு அதனுடைய பலன் அனுபவிக்க முடியாது. அதனால அப்படி செய்யுங்க, சரியான நேரத்தில் அது உங்களை கை கொடுத்து காப்பாற்றும். சரி, ஒரு சித்தர் பாட்டு ஒரு விளக்கம் ஒன்று சாமி. என்ன பாட்டு? சம்பா பாட்டு நீ பாடினீன்னா அந்த பாட்டுக்கு நீ தான் விளக்கம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்னத்துக்கு அதை படிக்கணும்? ஒன்று தெரியுமா சாமி? அப்படிதான் எல்லாத்தையும் தெரியும். எனக்கே எல்லாமே தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு இங்கே ஒருத்தம் கூட கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு இங்கே வேலை கிடையாது, கடவுளோட போயிடுவான். எல்லா சித்தர் பாடல் எழுதுனது சித்தர்களுக்கு மட்டும்தான் எல்லா பாடலுக்கும் விளக்கம் தெரியுமே தவிர எவனுக்குமே எல்லா விளக்கமும் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச பாடல், நம்ம 4 பாடல் தெரிஞ்சுக்கணுமா, 4 பாடல்கள் நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாது சித்தர் பாடல்கள் மட்டும். ஏன்னா அவ்வளோ புனிதமானது அது. ஏன்னா பார்த்து வரதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விளக்கம் புரியல. இப்ப பாடம் பண்ண அந்த விளக்கம் தானா பாடல் தான் பாடம் புரியுது. அதனால உங்களுக்கே தானா விளங்கும். நல்லா டீப்பா போங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு மனிதன் ஞானத்தை உச்சநிலை அடையணும்னா ஒரு பிறவியில் அடையக்கூடாது, அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் அப்பரை பற்றியும் ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தருக்கு 8 வயசுலேயே ஞானம் தரும். ஆனால் அப்பருக்கு 80 வயசுலேயே முழுமை பெற முடியாமல் நிலையில் இருந்தார். அப்போ இது எப்படி நியாயம்? ஞான சம்பந்தர் போன பிரிவில் உச்சத்தில் மறைஞ்சார், அதனால இந்த பிரிவில் பிறந்த உடனே ஞானம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் முன்பிரிவிலே முழுமையை பெற்றிருந்தாங்க. இறைவன் அந்த அம்மாவை விரும்புறாரு. அதனால புருஷன் கொடுத்தமிச்ச மாம்பழத்தை வந்த பிச்சைக்காரனுக்கு அந்த அம்மா பரிமாறிட்டாங்க. அப்போ கணவன் சாப்பிடும் போது மாம்பழம் கொடு, மாம்பழம் வையேன்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, இல்லைன்னு எப்படி சொல்றது இல்லையா? கணவன் கொடுத்தமிச்சத கணவன்கிட்டவே இல்லைன்னு எப்படி சொல்றது, நான் வேற யாருக்கான கொடுத்துட்டேன்னு எப்படி சொல்றது அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. அப்போ ஒரு மாம்பழம் அந்த அம்மா கையில் விழுந்த உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு போய் புருஷனுக்கு பரிமாறிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க கொடுத்த பழத்தை ஒரு ஆண்டிக்கு கொடுத்துட்டேன், ரெண்டாவது பழம் இனிப்பா இருக்கிறதுனால, ரெண்டாவது பழம் நான் வாங்கி கொடுத்த மாதிரி இல்லையே, அதை விட சுவையா இருக்குது அப்படின்னும் போது இது இறைவன் தந்த பழம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த கணவர் என்ன பண்றாருன்னா, இந்த அதுதான் சொல்றது, நம்ம சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீரா சிந்திக்கணும், அப்பதான் அதனுடைய உண்மை தெரியும். மேலோட பார்த்தோம்னா தெரியாது. காரைக்கால் அம்மையார் இதை சொன்ன உடனே கணவன் சொல்றாரு, நீ சாதாரண பெண் பிறவி இல்லை, நீ ஒரு தெய்வ பிறவி. நான் இவ்வளவு நாள் உன் கூட உனக்கு கணவனா இருந்தது நான் செய்த பாவம் அது, ஆனா இனிமேல் என் கூட இணைஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு கணவன் தான் அமைச்சார தவிர இந்த அம்மா இல்லறத வரல இல்லையா? அதோட அங்கிருந்து வந்தாங்க, திருவள்ளங்காட்டுக்கு போனாங்க, முதுமையை அடைஞ்சிட்டாங்க, பாடினாங்க, சிவபெருமான் வந்தாரு, மோட்சம் கொடுத்தாரு. இன்னைக்கு திருவள்ளங்காட்டில் 10 நாள் அந்த அம்மா கோசம் விழா நடத்துறாங்க. எந்த ஒரு கதையை படித்தாலும் எந்த ஒரு பேச்சை கேட்டாலும் முழுமையா கேட்கும், அப்பதான் நமக்கு உண்மை புரியும். முழுமையா கேட்காத உண்மை புரியாது. அது மாதிரி காரைக்கால் அம்மையார் கட்டாயமா கணவன் தான் அமைச்சார தவிர இந்த அம்மா கட்டாயத்துக்கு வரல. ஔவையார் ஒரு பெண், அந்த அம்மாவுக்கு 18 வயசு. 18 வயசு ஒரு பருவ பெண் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னா 4 மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரதானே செய்வான். ஆனா இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நாட்டம் இல்லை. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரான், தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் நம்ம பாரம் தீரும் தாய் தகப்பன் நினைக்கிறான். ஆனா ஔவையார் என்ன பண்றாங்க, பிள்ளையார்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா எனக்கு இளமை வேணா, முதுமையை கொடு, முதுமையை கொடுத்தா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளையாரு முதுமையை கொடுத்துட்டார். 18 வயசு பொண்ணுக்கு 60 வயசு பொம்பளை தோற்றமாக்கிட்டார். சரி, இந்த குளத்தங்கரைக்கு பிள்ளையாரை கும்பிட்டது ஔவையார் மட்டும்தானா அப்படின்னா, ஔவையார் கூட 10 பசங்க போகுது. அந்த 10 பசங்க போகுது, ஔவையார் கிட்ட கேட்குறது, எனக்கு துட்டு வேணுமா, பிள்ளையார கொடு, பிள்ளையார 10 பைசா கிடைக்க மாட்டேங்குது.
எனக்கு இளமை வேணும், இன்னும் இளமையாக வரணும் கொடுன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவையாருக்கு மட்டும் எப்படின்னா பிள்ளையார் சொந்தக்காரா பங்காளியா? அப்படி இல்லை. இது உலக தோற்றத்தில் நினைக்கக்கூடிய நினைவு. அவையார் முன்னாடியே ஞானி இல்லையா? அதனால அந்த அம்மாக்குள்ள இருந்தது மாற்றிச்ச தவிர கொளத்தங்காரியில் இருக்கிற பிள்ளையார் மாத்தல. இதை புரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் உருவாக்கிக்கிற சக்தி தான் அவனை வாழ வைக்குமா தவிர எந்த சிலையும் வாழ வச்சிடாது, எந்த கடவுளும் வாழ வச்சிடாது. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சால் ஞானம், புரியலன்னா அஞ்ஞானமா. சொல்லுமா. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஆண்கள் வந்து அப்படியே தான் போயிடுறாங்க. பேய் உருவமோ இல்ல முதிய உருவமோ வாங்கிக்கிறது இல்ல. பட்டினத்தர் ஆகட்டும், யாரு திருஞான சம்பந்தம் எல்லாருமே. ஆனா இங்க ஔவையார் வந்து முதிய உருவம் கேட்டிருக்காங்க. அவங்க காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் வாங்கினாங்க. ஏன் பெண்களுக்கு அந்த காலத்திலேயே பாதுகாப்பு இல்லையா? அப்போ பெண்கள் என்றவங்க ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் அதிக பாதுகாப்பு இருக்குது. ஆனா இந்த பாதுகாப்பு இருக்குதுன்றத பெண்கள் நினைக்கிறதே இல்லை. மேடைகளில் பார்த்தீங்கன்னா கம்பன்லேருந்து பாரதியார்லேருந்து ஔவையார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களை தான் புகழ்ந்து பேசினானே தவிர எந்த ஆம்பளையாவது ஆம்பளையை புகழ்ந்து பேசினான சொல்லுங்க சொல்லுமா? எங்கேயாவது இருக்குதா? பாரதி பாடுறான், இந்த பொண்ணு அந்த பொண்ணு வீரமங்க என்னென்னமோ சொல்லினுக்கிறான். ஏண்டா ஒரு ஆம்பளை வீரம் இல்லையா? சொல்ல மாட்டேன் நீ. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. ஆனால் இந்த பாதுகாப்பை பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு இருக்குது, அது வந்து ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அந்த உடல் அமைப்பு. அந்த காந்தமா இழுக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறதால தனித்து எங்கேயும் போக முடியல. தனித்து போனா 10 பேர் ஆசைப்படுறான். ஒரு ஆம்பளை பொண்ணு 10 பேர் ஆசைப்படுவாங்க. அதனால பெண்களுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க. பையன் 1 பொண்ணு 1. பொண்ணு 1 இருக்குது. நல்ல வேலை செய்த. 2 மாத்தி வச்சுக்கிறதால தொல்லை எல்லாம் போச்சு. இப்போ உன் பையன் எங்கன்னா போய் வரான், நீ கூட போறியா? இல்ல. உன் பொண்ணு போன ஏன் போற? அதுவும் குழந்தை இதுவும் குழந்தை தானே, ஏன் போற? அப்போ பெண்ணுன்னும் போது ஒரு பயம் வருது. அப்போ அது தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தன் எங்க இட்டு போனாலும் கூட இட்டு போயிடுவான். புள்ள என்ன சிங்கட்டா போய் வரட்டா அப்படின்றான். அப்போ காரணம் என்னன்னா உடல் அமைப்பு, ஆணுனுடைய அமைப்பு ஈர்ப்பு கிடையாது. பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வந்து போறவனை கூட ஈர்க்கும். அந்த ஈர்ப்பால பெண்ணுக்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பெண்ணுக்கு பாதுகாப்பு அவசியம் 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 பேசிக்கிறோமா. அதனால பெண்ணுன்றது இருக்குது, அது ஒரு புனித பிறவி. பெண்ணுன்றது ஒண்ணு இல்லைன்னா உலகம்ன்றதே ஒண்ணு கிடையாது. பெண்ணுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதனால்தான் பெரிய பெரியாலாம் பெண்ணையே புகழ்ந்து பாடணும். ஆனா பெண்களும் அந்த புகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குன்னா சந்தோஷம்தான் எனக்கு. அது அவங்க விருப்பம். நன்றிங்க ஐயா. அப்புறம் ராமாயணத்துல ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ சீதா வந்து தனியா இருந்தாங்க, ராவணன் பிரிஞ்சு கூட்டிட்டு போனதுனால. அவங்க தான் தீயில வந்து மற்றவங்களுக்கு தன்னுடைய புனிதத்தை காட்டணுங்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க. ஆனா ராமனும் தனியா தானே இருந்தாரு. அவருக்கு எந்த பரீட்சையும் வைக்கலீங்களே ஐயா. ராமரை யார் தூக்கி போனது? ராமனை தூக்கிட்டு போகலனால சீத்தையை தன்னுடைய மனைவியை பிரிஞ்சுதானே இருந்தாரு. சீத்தையை உன்னொருத்த தூக்கி போட்டான். சரி, என்ன ஒருத்தன் புடிச்சுன்னு போயிடுறான்னா அவன் என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோன்ற சிந்தனை எனக்கு இருந்துக்குன்னே இருக்கும். ஆனா உன்னை யாரும் தூக்கி போனா நீ நான் நல்ல சொல்ல மாட்டேங்கிறேன் இல்லையா? சீதைய அண்ணியும் தூக்கி போயிட்டான் இவன் பொட்டாட்டிய இல்லையா? அதனால ராமருக்கு குழப்பத்தில் இருந்தார தவிர அவருக்கு துணை தேவையில்லை. அது சரி. ஆனா சீதைக்கு என்ன நடக்குமோன்ற மன வேக்காலம் ராமனுக்கு. எதையுமே கண்டு கலங்காத ராமன் சீதை தூக்கின்னு போந்த நினைச்சு கலங்குறான். நான் ஒரு பேடியா இருந்திருக்கிறேன், என் மனைவியை பறி கொடுத்துக்கிறேன் அடுத்தவங்கிட்ட. ஆனால் இவங்களை எல்லாரை விட உத்தமன் ராவணன். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா மற்றவங்க எப்படி தெரியாது. ஏன் சொல்றேன்னா சாதாரணமா ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணையே ஒருத்தன் கற்பழிச்சு நாலாசிலா வழிகட்டாயம் பண்ணி கொலை பண்ணிட்டான். இப்போ ஐடி கம்பெனில இருந்து வந்த ஒரு பொண்ணை, ஒரு மண்ணை தூக்கின்னு போய் வச்சுங்கிறான். அவன் நினைச்சா எதையும் செய்திருக்க முடியும். எதையுமே செய்தாத பத்தினியாவே ஒப்படைச்சம் பாரு. அவன் மகான். அவன்
நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா. பெண்ணுன்னு ஒண்ணு இல்லை, நீ நான் இல்லை சாமி. ஏன் சாமி அவங்களுக்கு கும்பிடு சாமி. நான் எம்பிபிஎஸ் படிக்கல, இல்லை சொல்றத கேட்கலையே, வைத்தியம் படிக்கல. நான் தெரிஞ்சுக்கிறது வெறும் ஆன்மீகம். எப்போ வயசில் போனேன் நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளேன்னா 6 வயசு. நான் இதில் அடியெடுத்து வைக்கும்போது அந்த 6 வயசில் எனக்கு என்ன தோணுச்சு, முட்டாள்தனமான கடவுள் பக்தி தோணுச்சு. கடவுள் இருக்குதா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா கோயிலெல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படின்ற கேள்விகள் தான் எனக்கு எழுந்தது. ஆனால் எனக்கு அந்த வயசில் கேள்விகள் எழுந்து அதை ஆராய ஆரம்பித்தேன். இது இருக்குதா இல்லையா, உண்மையா பொய்யா அப்படின்னு இதை ஆராயும் போது என்ன போச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கல. ஏதோ போகிறோம் வரோம், ஒரு வேலை செய்கிறோம், ஏதோ சாப்பிட்றோம் போகிறோம். ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க அது மேலேயே அந்த எண்ணங்கள் இருந்தது. இதை ஆராய்ஞ்சி அது இருக்குதா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திக்கினேன், இருக்குது அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் கேள்வி கேட்டுக்குன்னு தெரிஞ்சேன், கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு பல கோடி பேருக்கு பதிலாக இருக்கிறேன் நான். அப்போது எனக்கு தெரிஞ்சது ஆன்மீகம் மட்டும்தான், கடவுள் வழிபாடு மட்டும்தான். உன் உடல் உபாதிக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த ஆன்மீகத்தை அடையணும் அப்படின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஒன்றும் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும், அவன் உடல் தடகாத்தமாக இருக்கணும், அதே நேரத்தில் அவன் குடும்பம் ஒத்து வர்றதா இருக்கணும், அவன் இருக்கிற இடம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்படி போகிறவன் மட்டும்தான் அதில் போக முடியும். என்ன ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான் முகப்போர்லேருந்து, இங்கே ஒரு உபதேசம் கூட வாங்கிட்டான். அவன் சினிமா துறையில் இருக்கிறான், டைரக்டர் வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான், சாமி எனக்கு கடவுளை அடைஞ்சாகணும், ஆனால் எங்கள் அம்மா அது தேவையில்லாதது, நீ சினிமா துறையில் போய் பணம் சம்பாதிடான்னு. அப்போது பெத்த தாயே அவனுடைய எண்ணத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஒன்று வரான், நல்ல வழி, கடவுளை அடையணும், அந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு உபதேசம் வாங்கிடுறான். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உடவுள் தடகாத்தமாகறவனுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு போகிறான், பொண்டாட்டி கட்டை எடுக்குது. கடவுளை தேடி போகிறவனுக்கு என்ன ஏன்டா தேடிக்கின்னு வந்த, அப்போ நான் தேவையில்லையே. இப்போ நான் வந்துட்டு பிறகு என்ன தேடு, கடவுளை விடு. அவன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு, சாமி என் பொண்டாட்டி அடிக்குது, கல் எடுத்து கட்டையெடுத்து. நான் பொண்டாட்டி கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியல என்னால் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒரு குழந்தை குட்டிக்கு மதுரையிலேருந்து வந்தான், உபதேசம்லாம் வாங்கினான், போயிட்டான் வீட்டுக்கு. போய் அவன் முழுமையாக தியானம் பண்ணுறான். அவன் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, சாமி எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டும் சோசியலாக பேசின்னு பாரு, உங்ககிட்ட வந்ததுலேருந்து அவர் உள்ளவே உட்காந்துங்கிறார், வெளியவே வரல அப்படின்ட்டு உட்காந்துங்கிறார். நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானம்மா உட்காந்துங்கிறார், சாராய கடையில் உட்காந்து இல்லை அப்படின்னு. அப்புறம் மறுமாதம் என்ன பண்ணார், அவர் குடும்பத்தையே இட்டுக்கு இங்கே ஆசிரமத்துக்கு வந்தார். இங்கே என்ன நடக்குது பாரு, நான் ஓடி போடுவேன்னு நினச்சிக்காதுன்னு. நான் போனவர் அவள் தான் வரல. ஏன்னா இதை அவங்க விடமாட்டேன்றாங்க. இப்போ நீ இருக்கிற, உன் பொண்டாட்டி இருக்குது, உன் பசங்க இருக்குது, நீ என்ன பண்ணுற, இதில் வந்தோடனே உன் பொண்டாட்டிக்கு ஒரு பயம் வருது. ஆஹா, இந்த ஆள் சம்பாதிச்சு 10 பைசா எடுக்காது நம்ம கையில் கொடுப்பான், இப்போ இதில் போய் பூந்துட்டான், இனி நம்ம கையில் துட்டு வராது, இவன் அந்த பக்கம் விடக்கூடாது, நம்ம பக்கம் பிடிச்சி போடணுன்ட்டு டெய்லி சண்டை. ஒரு நாள் 2 நாள் நீ சொல்லி பார்க்குற, மாசம் ஃபுல்லா சண்டையாச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, இவகிட்ட எதுக்கு இவ தாலி கட்டி போட்டோம் கர்மம், இவகிட்ட எதுக்கு இவ்வளோ மல்லு கட்டி கிடக்கணும், அதை விட்டுடுவோம், இவகிட்டவே இருந்துடுவோம் அப்படின்னு கெட்டு போகுது. இப்போ போய் நான் உன் பொண்டாட்டியை சரி பண்ண முடியுமா, வானாமா சண்டை போடாதுமா அவர்கிட்ட சொல்ல முடியுமா, யோ போயா போயா கழுவா, என் வாழ்க்கை இருக்குதான் தெரியும்வா இல்லையா. இப்படி எல்லாம் கெட்டுக்கினுக்குது. ஏன் சொல்றேன்னா, இந்த ஞானம்ன்றது ஒரு வகை, இப்போ ஒரே வகையான வழி, இதுக்கு பல வகையான வழி கிடையாது. உலக வாழ்க்கையில் அவன் பல வகையா வாழறான். அப்ப இந்த ஒரு வகையில போறதுக்கு அவனுக்கு ஒத்து வரல. எத்தனை பேர் உபதேசம் வாங்கி தான் வீட்டுக்கு தெரியாத வரான் தெரியுமா, இங்க தெரிஞ்சா விபரீதமா. ஏன்னா முன் காலத்திலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழியில எல்லாம் போனா காட்டுக்கு போடுவாங்கோ அப்படின்னு பயமுறுத்தி வச்சாங்க.
அதை இப்போ பிடிச்சின்னு தெரியுறாங்க. எவன் போவான் காட்டுக்கு? பொண்டாட்டி விட்டுட்டு போவானா? ஏதோ ஒன்றா இழப்பான். பொண்டாட்டி இழப்பானா? இழக்கவே மாட்டான். ஆனால் அந்த பயமாகப்பட்டது இன்னும் சொல்லின்னு தெரியுறான். இதெல்லாம் பண்ண உடனே இவன் உடல்நிலை நோயை இவன் ஏன்னா சாதாரணமாக நடமாடிக்கின்னு ஏதோ 4 ரூபாய் சம்பாரிச்சின்னு போகிறது வேற வழி. இது அங்கே 60 ஆடணும். இப்படி ஆடும்போது அவனுடைய உடல் பலம் அதுக்கு ஒத்துழைக்கல. ஒத்துழைக்கப்படும் போது அவனால் முடியல. இதுக்கெல்லாம் நீ என்ன வைத்தியம் பண்ணு சொல்லு, நான் பண்ணுறேன். அதுக்கு தான் இங்கே நான் 2 பேர் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. எங்களால் உட்கார முடியல, காலில் எனக்கு மறுத்து போச்சு, கால் வலிக்குது, 1 மணி நேரம் என்னால் உட்காந்து பாடம் பண்ணுறதுக்கு முடியல. இப்போ மட்டும் இப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கா, நீ தொடர்ந்து உட்காரும்போது அது சரியாயிடும்னா. இல்லை சாமி, நான் கிட்டத்தட்ட 4 மாசமாக தொடர்ந்து இதே தான், எனக்கு 5 நிமிஷம் மேலே என்னால் உட்கார. இதை தான் நான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். கடவுள் ஊனமற்ற உனக்கு கடவுள் வழியில் குணம் போவாது, உடம்பு மேலே தான் போவோன்னு சொன்னேன். இல்லை, நான் சொல்றதை கேளு, போவோன்னு சொன்னேன்ல. இதுதான் காரணம். ஏன்னா அவன் உட்கார்ந்த உடனே கால் நோவுது. அவன் கடவுளை மறந்துட்டான். கால் வலிக்குது, நான் உட்கார முடியலையே, நான் என்ன பண்றது, பாடம் பண்ணணுமே யோசிச்சுன்னா கால் மேலேயே மனம் இருக்குது. இதை மறந்தான்னா கால் இருக்குதா கை இருக்குதான்னு தெரியாது அவனுக்கு. அவன் யோகத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். இவன் உட்காரும் போதே கால் வலிக்குதே கை வலிக்குதேன்னு உட்கார்ந்தான்னா இவனுக்கு முழுக்க ஞாபகம் அது மேலே இருக்கும். அதுக்கு தான் சொன்னான் திருமூலன், ஏய் உன் மனசு உன் உயிர் எங்க இருக்குது தேமாடா, நீ எங்க நினைக்கிறியோ அங்க இருக்குதுடா அப்படின்னா. அதனால சொன்னான், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்கு உண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னா. நீ உன் கை காலு உலகத்தெல்லாம் மறந்துட்டு உன் மனசுக்குள்ளவே நீ இருந்தா ஆனந்தமா இருக்கலாம். நீ கை மேல காலு மேல உலகத்து மேல நினைச்சின்னா உன் ஆனந்தம் போயிடண்டான்ட்டான். அதனால்தான் நான் எல்லாருக்கும் சொல்லிடுது, இது கடவுளுக்கு மட்டும்தான் வழிகாட்ட முடியும், வைத்தியம் நான் இல்லை. ஒருத்தன் சொல்லுவான், சாமி என் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு சாமி, இதில் வந்தான்னு என் பொண்டாட்டி வந்துருவாரா சாமி, ஏன்னா மானம் என்ன இல்லையாடா உனக்கு என்ன ஒருத்தன். கருவூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், அழுதுக்கு என்ன பண்ணுறான். சரி ஏதோ குடும்ப கஷ்டம் பழுக்குதுன்னு பார்த்தேன் நான். அவன் சொல்கிறேன், பொண்டாட்டி போயிடுச்சு சாமி, என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல சாமி. எத்தனை வருஷம்டாச்சு? 3. ஏன்னா வழக்கமே இல்லையாடா உனக்கு அப்படின்னு. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. அவனுக்கு ஒண்ணும் தெரியல, சாமியார் கச்சாரு எத்தியோ ஒண்ணு கேளு. எனக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, என் பொண்ணுக்கு புள்ள கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, வீடு கட்டல, என் பொண்டாட்டி ஓடிச்சு, என் புருஷன் ஓடி போட்டா, இதுக்கெல்லாம் நான் இல்ல ஆளு. அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உடல் விஷயத்தை வைத்தியர்கிட்ட போய் பார்த்துக்கோ, கடவுள் விஷயத்தை என்ன கேளு சொல்றேன். நல்லா இருக்காங்க, ஏன்பா திடகாத்தமாக்குறேன்னா உள்ள திடகாத்தமாக்குறது அர்த்தமா? இந்த அமாவாசை போனா தேன் கூண்டு பாரு எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? தேன் கூண்டு அமாவாசைக்கு முன்ன பார்த்தா தலை 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 தலைன்னு இருக்கும். அந்த 15 நாள் அது வெளியே போய் பூ மகரந்த எடுக்க முடியாது, மொத்தம் குச்சி போட்டு காலி கூடு இருக்கும். அது மாதிரி மொத்தத்தை தானம் பண்ணிட்டு ஒரு கூடு வச்சுன்னு வச்சுன்னு இருக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். நல்லா உடம்பு நல்லா இல்லாத மட்டும் செய்யலன்னு நினச்சிக்காது. உடல் நல்லா இருக்குது, நிறைய டைம் இருக்குது, மனம் இல்லாதவனுங்க கோடி கணக்கில் இருக்கிறாங்க. யாருக்குமே நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுவ நீ? வைத்தியரா? ஐயா நீ வைத்தியரா? சரிப்பா, நீ ஒரு உடம்பு சரியில்லைப்பா, அவரை நல்லா ஆக்கி நீ உபதேசம் கொடுக்கணும்பா, நீ இட்டுன்னு போன 2 லட்ச ரூபா கொடுக்குறியா? பின்ன உனக்கு எதுக்கு இந்த வீணு வேலை? அவன் கேட்பான். ஒருத்தன் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கின்னு, ஒருத்தன் டீ சாப்பிட்டுக்கின்னு உட்காந்துக்கின்னு, ஒருத்தன் வந்தான், சாமி எனக்கு வீசிங்கு, உங்களாந்து வந்தா போயிடுமாண்ணா, இந்த பக்கமே வராதேன்னு. அதே வீசிங்க சரவண வீசிங்கில சுத்திங்கிறாரு இப்போ இல்லையா? இது அவன் கேட்டுக்குன்னு அதுக்காகவே வரம் உண்டு, அவனை சேர்க்கவே கூடாது. கடவுளை தேடி வரவனுக்கு நீ கஷ்டப்பட அவன் கூட தப்பு இல்லை. ஆனா இது காரணத்துக்கு அந்த காரணத்துக்கு வரவன இங்க சேர்த்துக்கிறது வேஸ்ட். அதனால்தான் சொன்னான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடுன்னா தான் சொன்னா. மாடு நான் மனுஷன் சொல்லல, இவன் மனுஷன் மாதிரி சுத்திங்கிறான். இவன் சம்பாரிச்சின்னு போய் கிருஷ்ணமூர்த்தி எடுத்து போய் சாம்லா கிட்ட கொடுத்துட்டா சாம்லா சொல்ற மாதிரி உலகத்துல என் கனவா உன்ன மாதிரி கனவுனே இல்லையா?
ஏன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு நின்னுங்கிறான் பரதேசி மாதிரி. அதனால அப்படி இருந்தா நல்ல கணவன். நீ எவ்வளவு தான் போய் அவனுக்கு சொன்ன கூட அவன் கேட்க மாட்டான். அதனால சொல்றான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடு. உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னா அவன் உடம்பே அதுக்காக எடுத்தானான். பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டானான். டேய் இது இல்லடா உள்ளகுது, அது பிழைக்கணும், அதுக்கு வழி சொல்றேன் கேள்றேன்னா கேட்க மாட்டானான். அவன் சொல்றான், இப்படிப்பட்டவன் சேர்த்தால் தேட்டம் தேட்டம். அழப்பா இந்த மாதிரி சீடர்களை சேர்த்துக்காத, ஆசிரமத்துக்கு ஆபத்துன்றான். அவனே அப்பவே சொல்லிட்டான். சரி சரி. ஏன்னா அவனால முடியாது, அவன் என்ன பண்ணுவான். அதனால வேஸ்ட்டு. சொல்ல வேண்டியது என் கடமை, செய்தா செய்யலாம் போடான்ட்டு போயின்னு இருப்பேன். நான் எவனை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. நான் ஏன் கவலை பண்ணோம்? அவனை பற்றி அவன் கவலை பண்ணணும். அவனே கவலை பண்ண நான் ஏன் கவலை பண்ணோம்? ஆனால் அவனுக்கு கண்ணில் கண்டது காட்சி, அவன் செய்யறது அவனுக்கு சரி போட்டுமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், நம்மளை நம்பி வரவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இதான் நம்ம வேலை.